Welcome to this session of Design and Analysis of Algorithms. இந்த பதிவில் நம்ம எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து மேஜராக ஜென்ரலைஸ்டாக இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா சார்ட்டிங், சர்ச்சிங், ஸ்ட்ரிங் ப்ராசஸிங், கிராஃப் ப்ராப்ளம்ஸ், காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ், ஜியாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். வாங்க இது ஒன்று என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக அடுத்தடுத்த ஸ்லைடில் சார்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அரேஞ்சிங் த கிவன் இன்புட் எலிமெண்ட்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்புட் எலிமெண்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங் அப்படிங்கிறது. இது வந்து ரெண்டு வகையாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டர், சின்ன நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம சார்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து டிசெண்டிங் ஆர்டர், ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம சார்ட் பண்ண முடியும் ஆர் அரேஞ்ச் பண்ண முடியும். என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சார்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரெக்கார்டில் வந்து நமக்கு நிறைய ஃபீல்டு இருக்கும். நமக்கு வந்து எந்த ஃபீல்டை பொறுத்து நம்ம இந்த சார்ட்டிங்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து இந்த சார்ட்டிங்கை கேரி அவுட் பண்ண முடியும். உதாரணமாக ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய சிஜிபிஏ, இந்த கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு அல்காரிதம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆர் செட் டு பி இன் பிளேஸ் இஃப் இட் டஸ் நாட் ரெக்வயர் எக்ஸ்ட்ரா மெமரி. அதாவது ஒரு அல்காரிதத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படலை அப்படின்னா வந்து வி கால் இட் அஸ் தி அல்காரிதம் இஸ் செட் டு பி இன் பிளேஸ். ஒரு அல்காரிதம் வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்புட்னுடைய ரிலேட்டிவ் ஆர்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுச்சு அப்படின்னா எந்த ஒரு ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் இடையில அப்போ வந்து அந்த அல்காரிதம் வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து சர்ச்சிங் ப்ராப்ளம்னா வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ணணும். உதாரணமாக இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ஒரு அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கு டார்கெட் வேல்யூ வந்து இந்த அரேயில் எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெண்டு வகையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று வந்து அரே பயன்படுத்தி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது. அரே இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் அந்த டார்கெட் வேல்யூவோட சர்ச் பண்ணி பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மேட்ச் கிடைக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சை கேரி அவுட் பண்ணுவோம். இல்லை சில சமயம் வந்து அந்த மேட்ச் கிடைக்காம கூட போகலாம். இந்த மாதிரியான மெத்தட் வந்து வி கால் இட் அஸ் லீனியர் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு டைம் வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம் டியூரேஷன் வந்து எடுத்துக்கும். இது வந்து கால்ட் அஸ் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஃபாஸ்ட் பைனரி சர்ச். இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரே எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சர்ச் வேல்யூ வந்து அந்த டேபிள்னுடைய முதல் பகுதியிலையும் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டாவது பகுதியிலையும் இருக்கலாம். அந்த மிடில் வேல்யூவோட நம்ம டார்கெட் வேல்யூவை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் மேலே சர்ச் பண்ணுமா கீழே சர்ச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் எதர் மேலேயோ இல்லைன்னா கீழேயோ அந்த டேபிள் வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு ஈஸியாக அந்த டார்கெட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் ப்ராசஸிங். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் அன் ஆல்ஃபபெட். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே ஆல்ஃபபெட் அப்படிங்கிறத குறிக்குது. இங்கே உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் 1 இஸ் ஈக்குவல் டு டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிறது வந்து டிசைன் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அது ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி வந்து 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஈங்கிறது 1ல் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸும் வந்து 6th இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெத்தடாலஜி ஹவு ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. Strings can comprise of letters, numbers and special characters.
For example, password is equal to t keys 123 at the rate of hash dollar. இல்லைன்னா வந்து ஒரு பிட் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். பிட் ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எய்தர் 1 இல்லைன்னா 0வாக இருக்கணும். ஜீன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் ஏசிஜிடி இது மட்டும்தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜிசிடி. இப்போ நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மேட்சிங். ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறோம். வேறு மற்ற பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை சேர்த்துறது கான்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து சப்ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. இண்டெக்ஸிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இண்டெக்ஸிங். சர்ச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. ரீப்ளேசிங் அப்படின்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து வேறொரு ஸ்ட்ரிங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸ்பிளிட்டிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பகுதியாக பிரிக்கிறது. கேஸ் கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர்ஸை வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றுறது, அப்பர் கேஸ் லெட்டர்ஸை வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றுறது. அதான் ஸ்ட்ரைப்பிங் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேசஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாயினிங் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது டுகெதராக வித் எ டீலிமிட்டர் அப்படிங்கிறத வந்து ஜாயினிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். Concatenation, for example, string 1 is equal to hello, string 2 is equal to world. The concatenated string is equal to string 1 plus இங்கே வந்து ஒரு டீலிமிட்டர் வந்து 2 blank space ஒரு 2 டபுள் கோட்டுக்கு நடுவில் நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் string 2 print concatenated string அப்படின்னா hello world அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ஸ்ட்ரிங். இதான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க, hello world. சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 6வது பொசிஷனில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறது. ஸோ ஹியர் திஸ் ஒன் ஸ்டார்ட்ஸ் அட் இண்டெக்ஸ் 6. அதனால் வேர்ல்டு எல்லாமே வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிடுது. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த ஹலோ வேர்ல்டினுடைய லென்த்தை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். தட்ஸ் ஈக்குவல் டு 11. இண்டெக்ஸிங், ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர் என்னென்னு டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். 0th பொசிஷனில் ஹெச் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இ இருக்குது, செகண்ட் பொசிஷனில் எல் இருக்குது, அவுட்புட் வந்து எல். சர்ச்சிங், அதாவது என்ன பண்ண சொல்கிறோம், இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. இதில் வந்து எதை கண்டுபிடிக்க சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டுங்கிறது வந்து எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். என்ன இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, 6ங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, அது வந்து டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது வந்து ரீப்ளேசிங் இதில் வந்து ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ல்டுங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணி யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ த நியூ ஸ்ட்ரிங் வில் நவ் பிகம் ஹலோ யூனிவர்ஸ். நியூ ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஹலோ யூனிவர்ஸுங்கிறது ஸ்டோர் ஆகிடும். அதுக்கடுத்து வேறு ஸ்பிளிட்டிங். இப்போது இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. இதை வந்து பகுதியாக நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி நம்ம பிரிக்க போகிறோம், இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எங்கே வருதோ அதை வந்து ஒரு டீலிமிட்டராக எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிக்க போகிறோம். அப்படி பிரிக்கும்போது ஹலோ வேர்ல்டில் வந்து 2 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 2 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹலோ 1, வேர்ல்டு 1. அடுத்தது கேஸ் கன்வர்ஷன். ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்டு. நம்ம என்ன செய்கிறோம், அப்பர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் அப்பர் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். லோயர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் லோயர் ஆஃப். இப்போ இதை கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூ வந்து நம்ம ஒரு அப்பர் கேஸாகவும் ஒன்று லோயர் கேஸ்லேயும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அந்த அவுட்புட் ரெண்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்ட்ரைப்பிங், ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு தான். ஆனால் வந்து முன்னாடி கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸு, பின்னாடி கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து நமக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் டாட் ஸ்டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஸ்டைப்புங்கிற ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் ஆகும்.
அப்போ டைப்டு ஸ்ட்ரிங்குடைய அவுட்புட் என்ன அப்படின்னா ஹலோ வேர்ல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸும் இந்த அவுட்புட்டில் இல்லை. அடுத்தது வந்து ஜாயினிங். இங்கே வந்து நம்ம 2 வேர்ட்ஸை கொடுத்துருக்கோம். டீலிமிட்டர் வந்து என்ன நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஜாயின்ட் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா டீலிமிட்டர் டாட் ஜாயின் பார்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதை டீலிமிட்டராக பயன்படுத்தி ஜாயின் பண்ணிவிடும். ஸோ பிரிண்ட் ஜாயின்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு. இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ஸ்ட்ரிங். அடுத்தது கிராஃப் ப்ராப்ளம்ஸ். கிராஃப்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கால்ட் வெர்டிசஸ், சம் ஆஃப் விச் ஆர் கனெக்டட் பை லைன் செக்மெண்ட்ஸ் கால்ட் எட்ஜஸ். இங்கே வந்து 4 வெர்டிசஸ் இருக்குது, ABCD. இங்கே வந்து இந்த வெர்டிசஸில் எல்லாமே வந்து தே ஆர் கனெக்டட் பை லைன் செக்மெண்ட்ஸ். சில சமயம் எல்லா வெர்டிசஸுமே கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இங்கே அடிஷ்னலாக ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஆரோ ஹெட்டும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது டைரக்டட் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆரோ மார்க் இல்லை அப்படின்னா வந்து நான் டைரக்டட் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான கிராஃப் ப்ராப்ளம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கிராஃப் ட்ராவர்சல் பண்ணுறதுக்காகவும், ஷார்ட்டஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும், டாபாலஜிக்கல் சார்ட் பண்ணுறதுக்காகவும், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் எந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு சேல்ஸ்மேன் எல்லா சிட்டியும் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ஒரு கிராஃப் கலரிங் ப்ராப்ளமில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் கலர்ஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து உள்ள இண்டெக்ஸை வந்து எப்படி கலர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து கிராஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்க முடியும். சில சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பை விச் எ சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ் ABC ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து எழுத முடியும். 1 2 3 4 வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸில் வந்து எழுத முடியும். ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா அது வந்து 6 கலர் கொண்டு எத்தனை விதமாக நம்ம கலர் அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிசிசிப்பி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதில் உள்ள லெட்டர்ஸை வந்து எவ்வளோ விதமாக நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். இதில் உள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னா நோ 2 ஐஸ், 2 தடவை ஐ வந்து அக்கர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. இதே மாதிரியான இந்த காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம் வந்து நம்ம சில அடிஷ்னல் கண்டிஷனோடவும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு உண்டான மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இல்லைன்னா மினிமம் காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடிஷ்னலாக ஸ்பெசிஃபை பண்ணி அந்த வேல்யூவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இன் கம்ப்யூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், கிராஃப் கலரிங் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ். ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன அப்படின்னா அதாவது பாயிண்ட்ஸு, லைன்ஸு, பாலிகன்ஸ் இதனோட தொடர்புடைய எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எழுதக்கூடிய அல்காரிதத்தை வந்து ஜாமெட்ரிக் அல்காரிதம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே பயன்படுது அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில், ரோபோட்டிக்ஸில், டோமோகிராஃபியில் பயன்படுது. டோமோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் இமேஜிங் அண்ட் விஷுவலைசேஷன். எங்கே பயன்படுது அப்படின்னா எல்லா ஃபீல்டுலேயும் வந்து பயன்படுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில், ஃபிசிக்ஸில், மெட்டீரியல் சயின்ஸில் அதிகமாக பயன்படுது. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம். அதாவது ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது கான்வெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வரப்போகிற பதிவுகளில் வந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது போதும். அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ண முடியும். என்ன மாதிரியான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸு, சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கம்ப்யூட்டிங் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், எவாலுவேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ.